இன்னைக்கு டெலிவரி கம்ப்ளீட் பண்ண போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங்கே வண்டி எடுத்துட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். போறதுக்கு முன்னாடி நியூ அர்ஃபாத் ரெஸ்டாரண்ட்ல விட்டு ஒரு டீ வாங்கியாச்சு. டைம் இல்ல ஷெட்யூல்க்கான டைம் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இட்லிய பார்சல் வாங்கிட்டேன். அத கஸ்டமர் வீட்ல கொஞ்சம் டெலிவரி பண்ணிட்டு அவங்க வாசப்படில நிப்பாட்டி அம்மா கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டு இட்லிய சாப்பிட்டாச்சு. அப்படியே மதிய நேரமானது. அப்படியே மதிய சாப்பாட்டுக்கான டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அண்ணனும் நானும் நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற கடைக்கு வந்துட்டோம். இந்த ஷவர்மா கடையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோஸ்டட் இருக்குன்னாங்க. எல்லாத்துக்கும் மேல வந்து 15 ரியாலுக்கே ப்ரோஸ்டட் இருக்குன்னாங்க. செம்ம கிரிஸ்பியான ப்ரோஸ்டடா இருந்துச்சு. அந்த ப்ரோஸ்டட பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ரொம்ப மொறு மொறுன்னு இருந்துச்சு அப்டின்னே நம்ம சொல்லலாம். ஆனா பிரெஞ்ச் ஃப்ரைஸ பாருங்க லொட லொடன்னு இருக்கு. பழைய பிரெஞ்ச் ஃப்ரைஸ தூக்கி குடுத்துட்டாய்ங்க. ஐ மீன் ஆறுனத குடுத்துட்டாய்ங்க. ஃப்ரெஷ்ஷா குடுக்கல. சரி ஓகே சாப்பிடுவோம் அப்டின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் மயோனைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, லெக் பீஸ் கொஞ்சம் சின்னதா தான் இருந்துச்சு. ஆனா அல்பைக்ல வந்து பார்த்தீங்கன்னா, மொரட்டு சைஸ்லயே லெக் பீஸ் இருக்கும். இருந்தாலும் சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு சாப்பிடும்போது, மேல் லேயர்லாம் பயங்கர மொறு மொறுன்னு உள்ள வந்து செம்ம சாஃப்ட்டாவே இருந்துச்சு. அந்த போஸ்ட்மார்டம் முடிச்சுட்டு நேரா மெடிக்கலுக்கு வந்துட்டோம். பிகாஸ் அண்ணனுக்கு உடம்பு சரியில்ல. இரும்பலும், சளி புடிச்சுக்கிட்டு ஓவரா டார்ச்சர் பண்ணுது. அதனால ஊசி போடலான்ட்டு வந்துட்டாரு. மாத்திரை இதே மெடிக்கல்ல வாங்கி சாப்பிட்டோம். வேலைக்கே ஆவல. நம்ம ஊர்ல போய் சளி பிடிச்சிருக்கு அப்டின்னா, ஒரு வேளைக்கு குடுப்பாய்ங்க. இங்க அப்டி கிடையாது. 10 வேளைக்கு ஒரே டைம்ல டப்பால தூக்கி குடுத்துருவாங்க. சரின்னு சொல்லிட்டு அண்ணனுக்கு ஊசி போட்டுட்டு நம்ம கெளம்பிட்டோம். மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப தட்டி விட்டுருங்க கைஸ்.